ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு காலேஜ் சேவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெடிக்கல் அட்மிஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். லோக்கல் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிப்பாங்க. ஸோ அதனால அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா போய் படிக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்எம்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ரூல் நம்பர் 1, எந்த நீங்கள் கண்ட்ரிக்கு வேணாலும் போய் படிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷன் 5 இயர்ஸ் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 54 மந்த்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ரூல், இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த லோக்கல் மீடியமும் அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற லோக்கல் மீடியம் எதுவும் படிக்கக்கூடாது. மூணாவது ரூல், எந்த கண்ட்ரியில காலேஜில் படிக்கிறோமோ அதே காலேஜ் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் சர்ஜன், அதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கணும். நாலாவது ரூல், எந்த கண்ட்ரியில நம்ம படிக்கிறோமோ அதே கண்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். சரிங்களா? அஞ்சாவது ரூல், எந்த கண்ட்ரியில நம்ம படிக்கிறோமோ அதே கண்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கிருக்கணும். அதாவது அந்த நாட்டில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி மாதிரி அது கொடுப்பாங்க. அங்க லைசன்ஸ் வாங்கியிருந்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜி எக்ஸாமோ இல்லை நெக்ஸ்ட் எக்ஸாமோ எழுத முடியும். அப்படி எழுதினா தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரா இங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆறாவதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன்ஸ் எல்லாமே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னோம் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் படிச்சு முடிக்கிறது, அங்க இன்டர்ன்ஷிப் பண்றது, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்தியா வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் பண்ணி எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணி இந்த டியூரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 இயர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்படி இருந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்ச படிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு என்எம்சி, நேஷனல் மெடிக்கல் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததுன்னு வந்து பாத்தீங்கன்னா என்எம்சி ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற நம்ம இந்திய மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகள்ல குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகள் வந்து அந்த என்எம்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கீழே வராதனால அங்க போகல. இப்ப நிறைய பசங்க வந்து நம்ம இந்திய மாணவர்கள் போற நாடுகள்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், உஸ்பெகிஸ்தான், வியட்நாம், ஜார்ஜியா, கிர்கிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகளுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷை பார்க்கலாம். ஏன் பங்களாதேஷை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து நம்மளோட பக்கத்து நாடு. சரிங்களா? ஈஸியா டிராவல் பண்ணலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷை பார்க்கலாம். இப்போ பங்களாதேஷை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பக்கத்துக்கு நாடு ஈஸியா டிராவல் பண்ணலாம்னு சொன்னேன். ஓகேங்களா? இந்த ஈஸியா டிராவல் பண்றது எப்படின்னா நம்ம சென்னையில இருந்து டெல்லி போற தூரமோ சென்னையில இருந்து கல்கட்டா போறதுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆகுதோ எவ்வளவு டிராவல் டைம் ஆகுதோ அந்த ரேஞ்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷை ரீச் பண்ணிடலாம். சரிங்களா? பங்களாதேஷ்க்கு ரீச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 3 வழியாவும் ரீச் பண்ணலாம். அதாவது எந்த இடத்துல காலேஜ் இருக்குன்றதை பொறுத்து நம்ம ட்ரெயின்லயும் போகலாம், ஃபிளைட்லயும் போகலாம், பிளஸ் பஸ்லயும் போகலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் திரிபுரால இருந்து வந்து பாத்தீங்கன்னாலும் அகர்தலால இருந்தாலும் நம்ம ரோடு வழியா போகலாம், கல்கட்டால இருந்து ரோடு வழியா போகலாம், இல்லைன்னா சென்னையில இருந்து டேராவே வந்து பாத்தீங்கன்னா டாக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் இருக்கு, அப்படியும் டைரக்டா போகலாம். ஸோ எந்த இடத்துல காலேஜ் வந்து நம்ம சூஸ் பண்றோமோ பங்களாதேஷ்ல எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷை ரீச் பண்றதுக்கான வழிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி போலான்றதை நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? என்எம்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்து நாடுன்றதுனால இந்தியன் சிலபஸ் தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்றாங்க. ஆஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதனால பங்களாதேஷ்ல படிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அது வேற ஒரு நாடா இருந்தாலும் நம்ம மாணவர்கள் அங்க படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அதர் ஸ்டேட்ல படிக்கிற ஒரு ஃபீல் தான் கொடுக்குமே ஒழிய வேற ஒரு நாட்டுல இருக்கின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்காது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸும் சரி லெக்சர்ஸும் சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆத்தர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியா படிக்கிறதுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அந்த கண்ட்ரி. பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ் ஸ்பெக்ட்ரம், அதாவது இங்க இருக்கிற என்ன கிளைமேட் இருக்கோ இந்தியாவில என்ன கிளைமேட் இருக்கோ குறிப்பா தமிழ்நாட்டுல என்ன கிளைமேட் இருக்கோ அதே மாதிரி கிளைமேட் தான் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டிசீஸ் ஸ்பெக்ட்ரமும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க வர்ற இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து தமிழ்நாட்டுலயோ இல்லை இந்தியாலயோ வந்து பாத்தீங்கன்னா 100க்கு வந்து 35 மார்க் எடுத்தாலும் பாஸ் இல்லைங்களா? அது ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து மார்க் எடுத்திருக்கணும், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பாஸ். ஸோ அதனாலதான் வந்து நல்லா படிக்கக்கூடிய பசங்க பங்களாதேஷ் வந்து சூஸ் பண்ணி போறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாசிங் ரேஷியோவும் அதிகமா இருக்கு. அதை தாண்டி அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோவும் பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறதுக்கு
வந்ததுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். அது இல்லாம மோர் தென் 90% வந்து அட்டண்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போர்டு எக்ஸாம்ஸ் வந்து எழுத விடுவாங்க. ஸோ அந்த ரீசனாலையும் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்றாங்க. அதே மாதிரி பங்களாதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அது என்னதான் வந்து முஸ்லீம் நாடா இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்துஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35% ஹிந்துஸ் இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி, தசரா இந்த மாதிரி கொண்டாடுற மாதிரி பங்களாதேஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி, துர்கா பூஜை, தசரா இது எல்லாமே வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க. ஏன்னா வந்து 35% வந்து ஹிந்துஸ் இருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு முஸ்லீம் நாடுனாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்காதுனாவோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சேஃபஸ்ட் கண்ட்ரி தான் படிக்கலாம். அதே மாதிரி ஒரிஜினல் கேடவர்ஸ் வச்சு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க. சில முஸ்லீம் நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹராம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவும் இல்லாம பங்களாதேஷ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கேடவர் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. எல்லா காலேஜ்லயுமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கேடவர்ஸ் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த அதுல பத்தியான தயக்கங்கள் வேண்டாம். அதே மாதிரி லாஸ்ட் ரூல் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கேள்வி வரும், லைசன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா வந்து அங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் எந்த ஒரு அவசியம் உள்ளது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவங்க இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எஃப்எம்ஜி எக்ஸாமோ இனி வரும் காலங்கள்ல இருக்கிற நெக்ஸ்ட் எக்ஸாமோ கிளியர் பண்ணிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காக அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மிக முக்கியமான காரணம், இப்ப நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் காலேஜ் இருக்கு இல்லைங்களா, உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி பங்களாதேஷ்ல உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ் தனியா இருக்கு. அங்கேயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பங்களாதேஷ்ல வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியா வாங்குவாங்க. பட் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து ஹோல் பேக்கேஜ் மாதிரி வாங்குறாங்க. இன்னைக்கு தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா டாலர்ஸோட வேல்யூ வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லணும்னா மினிமம் 30 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு மேக்ஸிமம் ஒரு 40-45 லட்சம் வரைக்கும் ஹோல் பேக்கேஜ், அதாவது 5 வருஷமும் சேர்த்து டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆகிற மாதிரி வந்து காலேஜஸ் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் த காலேஜ், டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா அது வேரி ஆகும். சரிங்களா. இது அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கும் தனித்தனியா என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அந்த காலேஜ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு, பிளஸ் அதோட எப்படி ஈஸியா வந்து நம்ம ஊர்ல இருந்து குறிப்பா தமிழ்நாட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அந்த காலேஜ் எப்படி வந்து டிராவல் பண்ணி ரீச் பண்ணலாம் எல்லான்றத அடுத்த வீடியோல. பங்களாதேஷ்ல ஏதாவது வந்து அட்மிஷன்ஸ் பத்தி சம்பந்தமா வந்து டவுட் இருந்தாவோ இல்ல அட்மிஷன் தேவைப்பட்டாவோ கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்க காலேஜ் சேவான்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.